கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 57வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். யார் மடிந்து போகிறான்? நீதிமான். ஒருவரும் எதை மனதில் வைக்கிறதில்லை. நீதிமான் மடிந்து போகிறதை எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்கள் யார்? புத்திமான்கள். எது வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான்? தீங்கு. எதை சிந்திப்பார் இல்லை? தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறதை. சமாதானத்துக்குள் பிரவேசிக்கிறவர்கள் யார்? நேர்மையாய் நடந்தவர்கள். நேர்மையாய் நடந்தவர்கள் எவைகளில் இளைப்பாறுகிறார்கள்? தங்கள் படுக்கைகளில். யாருடைய பிள்ளைகளை கிட்டி வரும்படி கூறப்பட்டுள்ளது? நாள் பார்க்கிறவளின் பிள்ளைகள். யாருக்கு பிறந்த சந்ததியார் கிட்டி வரும்படி கூறப்பட்டுள்ளது? விபச்சாரனுக்கும் வேசிக்கும். கர்த்தரை பரியாசம் பண்ணினவர்கள் யார்? இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் கர்த்தருக்கு விரோதமாய் எதை திறந்தார்கள்? வாயை. இஸ்ரவேலர் கர்த்தருக்கு விரோதமாய் வாயை திறந்து எதை நீட்டினார்கள்? நாக்கை. இஸ்ரவேலர் எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? துரோகம் பண்ணுகிற பிள்ளைகள். இஸ்ரவேலர் எப்படிப்பட்ட சந்ததியார் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? கள்ள சந்ததியார். இஸ்ரவேலர் எவைகளின் கீழ் வந்தார்கள்? பச்சையான சகல மரத்தின் கீழ். இஸ்ரவேலர் பச்சையான சகல மரத்தின் கீழும் எவைகளோட வந்தார்கள்? விக்கிரக தேவர்களோடே. இஸ்ரவேலர் பச்சையான சகல மரத்தின் கீழும் விக்கிரக தேவர்களோடே எதில் வெந்தார்கள்? மோகாக்கினியில். இஸ்ரவேல் எவைகளின் கீழ் பிள்ளைகளை கொன்று போட்டார்கள்? கன்மலை வெடிப்புகளின் கீழ். இஸ்ரவேலர் எங்குள்ள கன்மலை வெடிப்புகளின் கீழ் பிள்ளைகளை கொன்று போடுகிறார்கள்?
பள்ளத்தாக்குகளில் எவைகளிடத்தில் இஸ்ரவேலர்களின் பங்கு இருக்கிறது? வழவழப்பான சிலைகளிடத்தில். சோதனை கேள்வி 1. நீதிமான்கள் எதில் பிரவேசிப்பார்கள்? பரலோகத்துக்குள், சோதனைக்குள், சந்தோஷத்துக்குள், சமாதானத்துக்குள்? இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். எங்குள்ள வழவழப்பான சிலைகளிடத்தில் இஸ்ரவேலர்களின் பங்கு இருக்கிறது? பள்ளத்தாக்குகளிலுள்ள. இஸ்ரவேலர்களின் வீதமாயிருந்தது எது? பள்ளத்தாக்குகளிலுள்ள வழவழப்பான சிலைகள். பள்ளத்தாக்குகளிலுள்ள வழவழப்பான சிலைகளுக்கு இஸ்ரவேலர் எதை வார்க்கிறார்கள்? வானபலியை. பள்ளத்தாக்குகளிலுள்ள வழவழப்பான சிலைகளுக்கு இஸ்ரவேலர் எதை செலுத்துகிறார்கள்? போஜன பலியை. இஸ்ரவேல் மலைகளின் மேல் எதை வைக்கிறது? தன் மஞ்சத்தை. இஸ்ரவேல் எப்படிப்பட்ட மலைகளின் மேல் தன் மஞ்சத்தை வைக்கிறது? உயரமும் உன்னதமுமான மலைகளின் மேல். இஸ்ரவேலர் எதற்காக உயரமும் உன்னதமுமான மலைகளின் மேல் ஏறினார்கள்? பலியிடும்படி. இஸ்ரவேலர் எவைகளுக்கு பின்னாக தன் ஞாபக குறியை வைக்கிறார்கள்? கதவுகளுக்கும் நிலைகளுக்கும் பின்னாக. இஸ்ரவேல் கர்த்தரை விட்டு போய் எவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினது? மற்றவர்களுக்கு. இஸ்ரவேலர் எதை அகலமாக்கினார்கள்? தங்கள் மஞ்சத்தை. இஸ்ரவேல் கர்த்தரை விட்டு மற்றவர்களோடே என்ன பண்ணினது? உடன்படிக்கை. இஸ்ரவேல் கர்த்தரை விட்டு எதை காண்கிற எல்லா இடத்திலும் நேசிக்கிறது? மற்றவர்களுடைய மஞ்சத்தை. இஸ்ரவேலர் தைலத்தை பூசிக்கொண்டு யாரிடத்தில் போனார்கள்? ராஜாவின் இடத்தில். இஸ்ரவேல் எவைகளை மிகுதியாக்கினார்கள்? தன் பரிமளங்களை. இஸ்ரவேலர் யாரை தூரத்துக்கு அனுப்பினார்கள்? தங்கள் ஸ்தானாபதிகளை. இஸ்ரவேல் தன்னை எது மட்டும் தாழ்த்தினது? பாதாளம் மட்டும். இஸ்ரவேல் எதனால் உழன்று போகிறது? வழி தூரமானதால். வழி தூரமானதால் உழன்று போகிறதை என்னவென்று இஸ்ரவேல் சொல்லுகிறதில்லை? விருதாவென்று. இஸ்ரவேல் எதை கண்டுபிடித்தது?
தன் கை பலத்தை இஸ்ரவேல் ஏன் ஆயாசப்படவில்லை? தன் கை பலத்தை கண்டுபிடித்ததால். சோதனை கேள்வி 2. விக்கிரக தேவர்களோடே மோகாக்கினியில் வெந்து கொள்பவர்களின் பங்கு எங்கே இருக்கிறது? மரத்தினாலான சிலைகளிடத்தில், பச்சையான சகல மரத்தின் கீழும், வழவழப்பான சிலைகளிடத்தில், கன்மலை வெடிப்புகளின் கீழ். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நீ யாருக்கு டேஷ் பயப்படுகிறாய்? அஞ்சி. நீ பொய் சொல்லுகிறாயே, யாரை பார்த்து கூறப்பட்டது? இஸ்ரவேல். இஸ்ரவேல் கர்த்தரை என்ன செய்யாமல் போனது? நினையாமலும் மனதிலே வைக்காமலும். கர்த்தர் எவ்வளவு காலம் மௌனமாயிருந்தார்? வெகு காலம். இஸ்ரவேல் ஏன் கர்த்தருக்கு பயப்படாதிருக்கிறது? கர்த்தர் வெகு காலம் மௌனமாயிருந்ததினால். இஸ்ரவேலின் எவைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவார்? நீதியையும் கிரியைகளையும். இஸ்ரவேலுக்கு உதவாதது எது? அது நீதியும் கிரியைகளும். இஸ்ரவேல் கூப்பிடும்போது எது அதை தப்புவிக்கட்டும் என்று கர்த்தர் கூறினார்? அதின் கணங்கள் அல்லது விக்கிரகங்கள். இஸ்ரவேலின் விக்கிரகங்களை எல்லாம் பறக்கடிப்பது எது? காற்று. இஸ்ரவேலின் விக்கிரகங்களை எல்லாம் கொண்டு போவது எது? மாயை. கர்த்தரை நம்பியிருக்கிறவன் எதை சுதந்தரிப்பான்? தேசத்தை. கர்த்தரை நம்பியிருக்கிறவன் எதிலே காணியாட்சிக்காரனாயிருப்பான்? கர்த்தரின் பரிசுத்த பர்வதத்தில். எதை உயர்த்தி உயர்த்தி செம்மைப்படுத்த கர்த்தர் கூறினார்? வழியை. எவைகளை எடுத்து போடுங்கள் என்று கர்த்தர் கூறினார்? இடறல்களை. இடறல்களை எங்கிருந்து எடுத்து போட கர்த்தர் கூறினார்? தம் ஜனத்தின் வழியிலிருந்து. மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிற நாமமுள்ளவர் யார்? நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம். கர்த்தர் எங்கு வாசம் பண்ணுகிறார்? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும். கர்த்தர் யாருடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார்? பணிந்தவர்களின் ஆவியை. கர்த்தர் எவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறார்? நொறுங்கினவர்களின் இருதயத்தை.
கர்த்தர் எவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறார்? நொறுங்கொண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில். சோதனை கேள்வி 3. கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு என்ன நடக்கும்? தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வான், பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்வான், பரிசுத்த பர்வதத்தை சுதந்தரித்துக் கொள்வான், எல்லாம் கைகூடும். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் எப்போதும் என்ன செய்ய மாட்டார்? வழக்காட மாட்டார். கர்த்தர் என்றைக்கும் எப்படி இருப்பதில்லை? கோபமாய். எவைகள் தம் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே என்று கர்த்தர் கூறினார்? ஆவியும் கர்த்தர் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும். கர்த்தர் எது நிமித்தம் இஸ்ரவேலரின் மேல் கடும் கோபமானார்? பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம். கர்த்தர் மறைந்து எப்படி இருந்தார்? கடும் கோபமாய். இஸ்ரவேலர் மேல் கடும் கோபமாகி அவர்களை அடித்தவர் யார்? கர்த்தர். இஸ்ரவேலர் எதிலே மாறுபாடாய் நடந்தார்கள்? தங்கள் மனம் போன போக்கிலே. இஸ்ரவேலரின் வழிகளை பார்த்து அவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? குணமாக்குவார். இஸ்ரவேலருக்கும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கும் கர்த்தர் என்ன அளிப்பார்? ஆறுதல். சமாதானம் சமாதானம் என்று கூறும் எதனை கர்த்தர் சிருஷ்டித்தார்? உதடுகளின் பலனை. எவர்களுக்கு சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை கர்த்தர் சிருஷ்டித்தார்? தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும். எவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? தூரமாயிருக்கிறவர்களையும் சமீபமாயிருக்கிறவர்களையும். கொந்தளிப்பது எது? கடல். கொந்தளிக்கும் கடலை போலிருக்கிறவர்கள் யார்? துன்மார்க்கர். அமர்ந்திருக்க கூடாமல் இருப்பது எது? கொந்தளிக்கும் கடல். கொந்தளிக்கும் கடலின் ஜலங்கள் எவைகளை கரையில் ஒதுக்குகிறது? சேற்றையும் அழுக்கையும். யாருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார்? துன்மார்க்கருக்கு. சோதனை கேள்வி 4. கர்த்தர் எதை சிருஷ்டிக்கிறேன் என்று சொன்னார்? நீதி நியாயங்களை, ஒளியையும் இருளையும், உதடுகளின் பலனை, சமாதானத்தை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 57வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து, பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். ஆமேன்.